நேற்று நீட் தேர்வின் போது மாணவர்கள் பல்வேறு சிக்கல்களை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல தாலியும் கழித்து விட்டு போகக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே பார்க்க முடியுது. இல்ல, இதுல நீட் தேர்வுக்கு பல இடங்களில் இது எந்த விதத்திலும் காப்பி அடித்து அதன் மூலம் நன்றாக படிக்க மாணவர்களின் சீட்டுகள் தவறான நடவடிக்கைகள் உள்ளவர்கள் மூலம் பறிபோய்விடக் கூடாது என்ற எண்ணத்தில் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் மாணவர்கள் இப்படி உதாசீனப்படுத்தப்படக்கூடாது, துன்புறுத்தப்படக்கூடாது என்ற எண்ணம் எனக்கும் இருக்கிறது. இதில் யார் தவறு செய்கிறார்கள் என்றால், இங்கே உள்ள அதிகாரிகள், அந்த பரீட்சையை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள். வேண்டுமென்றே ஒரு உயர்ந்த பரீட்சையை இப்படிப்பட்ட சில நடவடிக்கைகளின் மூலம் அதன் புனிதத்தன்மையை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே சில பேர் இப்படி நடந்து கொள்கிறார்கள். ஆக இது தடுக்கப்பட வேண்டும். ஏற்கனவே மாணவர்களுக்கு அறிவுறுத்தாகிவிட்டது. அவங்க அறிவுறுத்தலின் பேரில் தான் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை இப்படி உதாசீனப்படுத்துவது, துன்புறுத்துவது கூடாது. அதற்கான அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும். உடனே நீட் தேர்வே குறை என்று சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, நீட் தேர்வில் மாணவர்கள் தவறான முடிவை எடுத்துவிடக் கூடாது, இலகுவாக இருந்தது என்று பல மாணவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு முறை வாய்ப்பில்லை என்றால் கூட 2 முறை உங்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் தைரியமாக நேற்று எழுதியதற்கு நான் பாராட்டை தெரிவித்திருக்கிறேன். ஏனென்றால் 1.5 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வை தேர்வு செய்ததே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்வி என்று நான் சொல்கிறேன். 5வது முறை திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு அவர்கள் நீட்டை எடுக்கிறார்கள். அதனால் நீட் மீது தவறில்லை. நீட்டை நடைமுறைப்படுத்தும் பொழுது இப்படிப்பட்ட சிக்கல்களை வேண்டுமென்றே கெட்ட பெயர் ஏற்படுத்த, திருப்பூர்ல பட்டன் எல்லாம் கலட்டிட்டு வேறு சட்ட போடு, இதெல்லாம் சொல்றதுக்கு நீட்ல யாரும் அப்படி சொல்லல. அதனால இது தவறு. அதை அப்படி செய்த அதிகாரிகள், பார்வையாளர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. இல்ல, அதாவது இது ஒரு கருத்து சொன்னால் அதை வேண்டுமென்றே நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு தவறான நடைமுறையை ஏற்படுத்தி நீட்டுக்கே தவறான எண்ணத்தை கொண்டு வருகிறார்கள் என்பது எனது கருத்து. இல்ல, நான் நம்ம மாநிலத்தில் நடந்ததா நான் பாக்குறேன். எல்லா இடங்களிலும் அதுக்கான வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பின்பற்றி தான் மாணவர்கள் வருகிறார்கள். அந்த மாணவர்களை பின்பற்றி வரும்போது அதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து. என்னப்பா? ஆகா, இதை நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் முதல்ல சரண்டர் ஆயிட்டாங்க எங்க கிட்ட. ஏன்னா இவங்க தான் சொன்னாங்க திமுக வந்தால் முதல் கையெழுத்து நாங்கள் போடுவோம்னு சொன்னாங்க. அப்புறம் கோடி கையெழுத்து வாங்கி நாங்க நீட்டை நீக்குவோம்னு சொன்னாங்க. இப்ப எங்களால முடியாது, நிச்சயமா முடியாது, பாஜக அதிமுகவால தான் நீட்டை நினைத்தால் கூட எடுக்க முடியும்னு சரண்டர் ஆயிட்டாங்க. இதுவே பாஜக அதிமுக பலம் பொருந்திய கட்சிகளாக மாறி வருகிறது என்பதற்கு அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களே ஒப்புக்கொண்டார்கள். நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க வந்தா நீட்டை எடுப்போம்னு சொன்னீங்களா இல்லையா? இப்ப நீங்க வந்தாதான் அதுல ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியும்னு எங்க மேலே அவர்கள் சொல்வதே எங்கள் மீது நம்பிக்கை வந்துவிட்டது. வருங்காலம் எங்களிடம் தான் தமிழகம் இருக்க போகிறது. அப்படியே ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் தான் எடுக்க முடியும் என்பதை அவர்கள் இன்று சொல்லாமல் சொல்லிவிட்டார்கள். இது எங்களுக்கு வெற்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.